ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெனி சுரேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் மட்டன் ஈரல் வறுவல், மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை. ஸோ வாங்க வீடியோ பாருங்கள். சூப்பராக நல்லா காரசாரமாக மட்டன் ஈரல் செஞ்சு அசத்த போகிறோம், கஸ்டமருக்கு சர்வ் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி. இந்த வீடியோவை நம்முடன் இணைந்து வழங்குபவர் சில்லி அண்ட் பெப்பர் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார், 85 ரோவல் ரோட், சிங்கப்பூர். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஆட்டோட 2 ஈரலும் எடுத்திருக்கேன். அதாவது கல்லீரல் மண்ணீரல் 2 ஈரலுமே எடுத்திருக்கேன். இது ஹோல் ஈரல் செட்டோடு வந்தது எனக்கு. நீங்கள் கடைகளில் தனித்தனியாக பிரித்து கூட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் நடுவில் உள்ள ஏரியாவில் கொழுப்புகள் இருக்கும், அதை நீக்கிட்டு அதை உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு தேவையோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சிறு சிறு துண்டுகளாகவோ இல்லை பெரிய துண்டுகளாகவோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் வாங்கும்போது சின்ன இதை கடைகளில் கேட்டால் உங்களுக்கு சிறு சிறு துண்டுகளாக வெட்டியே கொடுப்பாங்க. உங்களுக்கு நான் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறதால உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் ஓடுற தண்ணியிலையோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போது நீங்கள் கல்லுப்பு, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் கூட போட்டுட்டு நல்லா அது கவிச்சி வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈரலில் பொறுத்தவரையிலையும் நிறைய ரத்தங்கள் இருக்கும். அந்த ரத்தங்கள் போகிற அளவுக்கு அதை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுல தான் இருக்குது அதோட கவிச்சி வாசனை எல்லாமே சுத்தமாக போகும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை க்ளீனாக 1 தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈரலை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இதை நல்லா தண்ணீர் வற்றுற அளவுக்கு ட்ரை பண்ணிக்கங்க. நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதுக்கான மசாலா போட போகிறோம். இது என்ன மசாலானா, கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிடம் ஊற வைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு அரைக்கை கல்லுப்பு போட்டுங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் ஒரு அரை பீஸு லெமன் ஆர் லைம் இப்போ நல்லா புழிஞ்சிட்டு அதை நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதோட கவுச்சி வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிடம் அதை ஊற வைங்க. அப்போ தான் அந்த உப்பு, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் எல்லாம் அதில் சாரணும். சார்ந்த பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வேக வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் ப்ரெஷர் குக்கராக இருந்தாலும் ஒரு 5 விசில் 6 விசில் வச்சா சாஃப்ட் ஆகிடும். நான் பாத்திரத்தில் தான் தண்ணீர் ஊற்றி இதை வேக வைக்க போகிறேன். இது வேக வைக்கிறதுக்கு எப்படியும் 15லேருந்து 20 நிமிடங்கள் வரலையும் ஆகும். ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம லிவருக்கான தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் வெட்டுற வேலையை நம்ம செய்யலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தது, அதாவது உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் அதே மசாலாவை அப்படியே போட்டு நம்ம வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். வேக வைக்கும்போது ஒரு சில பீஸு பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு சிசரை வச்சு கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை அதை வெளியில் எடுத்துகிட்டு பிறகு அதை தண்ணீரை வடிகட்டிட்டு திரும்ப கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஈரல் எதுவும் ஆகாது, நல்லாயிருக்கும். நான் ஒரு சிசரை வச்சு எனக்கு கொஞ்சம் எதாவது பெரிய பீஸாக தெரிஞ்சோ அதெல்லாம் ஒரு கத்தரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லிவர் மிளகு பிரட்டல் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3-4 தேக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா படப்படன்னு இது பண்ண உடனேயே காய்ந்த மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி ரொம்ப ரொம்ப ஒரு வாசனையான பொருள். மட்டன் சமைக்கும்போது நீங்கள் கல்பாசி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு மனம் நல்லா தூக்கி கொடுக்கும். மட்டன் ஐட்டத்தில் நசுக்கி வச்சுருந்த பூண்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. ஃபயரை கொஞ்சம் மீடியமான ஃபயர் இல்லைன்னா ஸ்லோ ஃபயரில் கூட வச்சு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைட்டாக சாத்தே பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, பொறுமையாக கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சியை நல்லா ஜூலியன் ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி அதை போடுங்க. பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மட்டன் பெப்பர் ஃப்ரை, இது குழம்புங்க இல்லைங்கிறதுல ஒரு ட்ரை செமி கிரேவி இது. அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் இல்லாமல் கொஞ்சம் சின்னது வதங்குற அளவுக்கு கட் பண்ணிங்க. எப்போவுமே வெங்காயம் இந்த மாதிரி மசாலா போடும்போது சால்ட் மேலே ஆட் பண்ணுவாங்க. சால்ட் ஆட் பண்ணால் வெங்காயம் குக் ஆகும். நமக்கு குக் ஆக வேண்டிய தேவையில்லை, நமக்கு ஃப்ரை ஆகணும், ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். அதனால் உப்பெல்லாம் எதுவும் போடாமல் நீங்கள் பொன்னிறமாக ஸ்லோ ஃபயரில் வச்சு வதக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே
இன்னும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசி லவர்ஸ் இருந்தீங்கன்னா அதிகமாகவே பச்சை மிளகாவோ இல்லை சிவப்பு மிளகாவோ வெட்டி அதில் போட்டுங்க. போட்டுக்கிட்டு அது லேசாக ஒரு 30 செகண்ட் வதங்கினோடனே ஒரு 3 அல்லது 4 தக்காளிகள், நான் ஒரு 3 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்கிறதால ஒரு 4 தக்காளிகள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஸ்லைஸாக வெட்டி அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபயரை இன்க்ரீஸ் பண்ணவே வேணாம். ஃபயர் மீடியமாகவே இருக்கட்டும். மீடியம் ஃபயர்லேயே போடுங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிளகுத்தூள் இப்போ நம்ம போடுவோம், கடைசிலையும் நம்ம போடுவோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம காய்ந்த மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அந்த ஸ்பைசி அதில் கரெக்டாக ஈக்குவல் ஆகிக்கும். நம்ம கடைசியில் மிளகுத்தூள் வேறு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இது மிளகு பிரட்டலுங்கிறதால அது மிளகோட வாசனை அப்போ தான் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கிறோம். அப்போ தான் அந்த மசாலா, ஆனியன், டொமேட்டோ எல்லாம் நல்லா வெல் குக்குட் ஆனோடனே ஒரு 2 கொதி வந்தோடனே இப்போ நம்ம வேக வச்சுருந்த லிவர் பீசஸ், மட்டன் ஈரல் துண்டுகளை அது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அது 5லேருந்து 10 நிமிடம் வரலையும் அந்த எல்லா மசாலா அதில் சாறுற அளவுக்கு நம்ம அதை வேக விட போகிறோம். ஃபயர் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான ஹீட்டு தேவையில்லை. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு அதை மிதமான ஹீட்டில் அதை சூடு பண்ண போகிறோம். ஸோ மட்டன் ஈரல் வறுவல் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. இது ரச சாதம், சாம்பார் சாதம், நீங்கள் எல்லா நான்வெஜ் ஐட்டத்துக்கும், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, விருந்துகள் நடக்குது, எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம இப்போ ஃபைனலாக மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம இது வெட்டி வச்சுருந்த சிலாண்ட்ரோ, அதாவது கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் எல்லாம் மேலே போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். அதில் முந்திரி பருப்பு கூட நீங்கள் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வாசனை தூக்கி கொடுக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ க்ரன்ச்சியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். மட்டன் நீங்கள் சுக்கா பண்ணுறதா இருந்தாலும் இது மாதிரி மிளகு பிரட்டல் மட்டன் இருக்கலாம், கொஞ்சம் முந்திரி பருப்பும் நெய், ஃபைனலாக கொஞ்சம் நெய் டாப்பிங்ஸ் போட்டுங்க. அருமையான வாசனையில் உங்களுக்கு சூப்பரான டிஷ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை இப்போ தான் செஞ்சோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் கூட ரொம்ப அருமையாக வந்திருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்குறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது புது ரெசிபிஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.